இடமா வந்துச்சு. சார் வந்து ஒரு கேள்வினா ஜோதிட ஆபீஸ் போலாமான்னு கேட்ட கேள்வியில வந்து உதயமாடம் 9ஆம் இடமா வந்துச்சு. இப்ப இவரு தொழில லாபம் வருமானு கேட்டது வந்து உதயமாடம் 11ஆம் இடமா வந்துச்சு. அப்ப அந்த கேள்விக்கு தக்க அந்த ஆருடம் மாறிக்கிட்டே இருக்கும் சார். உதயமா மாறும். இப்ப இந்த கேள்வி இப்ப ஒரு மேடம் கேட்டாங்க, அவங்க பொண்ணால அங்க அந்த படிப்பை கண்டினியூ பண்ண முடியுமா, மாத்திக்கலாமான்னு. இங்க பாருங்க உதயமாருடம் 12ஆம் இடமா வந்திருக்கு. சிம்ம உதயம், ஆருடம் வந்து கடகத்துல வந்திருக்கு. அப்ப 12ஆம் இடமா வந்திருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த ஆருடம் 12ஆம் இடம்ங்கிறதுனால அந்த பொண்ணுக்கு இதே இந்த பொண்ணு கண்டிப்பா அதுல இருந்தாங்கன்னா மருத்துவமனை செலவு கண்டிப்பா உண்டு. ஏன்னா அவங்களால முடியாது கண்டிப்பா. அதனால இவங்க ஒரு மாத்திக்கிறது நல்லது அப்படிங்கறதுதான். சூப்பர் மேடம், சூப்பர் மேடம். ஓகே சார். அடுத்து யாரும் கேள்விகள் கேக்குறீங்களா? கேட்கலாம். சந்திரமோகன் சார் வந்திருக்காரு. மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்க வகுப்புக்கு என்னால வர முடியறது இல்ல மேடம், ஏகப்பட்ட வேலைங்க மேடம். ராஜேந்திரன் சார் எந்த நட்சத்திர வகுப்பு சார்? ஆமாங்க மேடம். நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பாக்குறேன், வர முடியறதுங்க மேடம். சரி மேடம், நீங்க பரவாயில்ல, நீங்க காசு கட்டலனாலும் அந்த இது அனுப்பிவிட்டுருக்கீங்க, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். நான் அதையும் பார்க்க முடியறது இல்லைங்க மேடம். சரி பொறுமையா பாத்துக்கலாம்னு விட்டேங்க மேடம். நட்சத்திர வகுப்புக்கு 2 மேடமும் சூப்பரா அனுப்பிச்சுட்டே இருக்கீங்க மேடம். என்னோட கேள்வி மேடம். சொல்லுங்க, கேளுங்க சார். இப்ப நான் அதாவது ஜோதிட இது ஆபீஸ் போடலாம்னு இருக்கிறேன் மேடம், போடலாங்களா என்னன்னு பாருங்க மேடம். ஓகே சார். சார் இப்ப கொஞ்ச நாளைக்கு வேண்டாம் சார். சொல்லுங்க மேடம். அதாவது இப்ப நீங்க கேள்வி கேட்டனதுக்கு உதயம் ஆருடம் ஒன்னாவே சிம்மத்திலே வருது. இங்கே உதயாதிபதி போய் நீச்சத்துல இருக்கிறாரு. சரிங்க மேம். அதே போல கவிப்பு போய் கவிப்பு இருக்கிறது 9ஆம் இடத்துல. அப்ப 9ஆம் இடம் தான் தெய்வம், ஆன்மீகம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். சரிங்க மேடம். அந்த இடத்துல கவிப்பு இருக்குது. இப்ப உங்களுக்கு தெய்வ அனுகிரகம் இல்ல. அந்த கவிப்பு யாரை கவிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கிரனை கவிக்குது.